என்ன பண்ணாரு, காவேரி கிட்ட வந்து தேடி போய் பேசுறாரு. காவேரி வந்து வீட்ட காலி பண்ண சொல்றாங்க. அதுக்கு விஜய் வந்து உன்ன பார்த்துட்டே இருக்கணும். அதனால வீட காலி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமா சொல்லிடுறாரு. இதனால காவேரி அமைதியா போனாலும் உள்ளுக்குள்ள மனசு ரொம்ப சந்தோஷமா வந்து ஃபீல் பண்றாங்க. இந்த சூழ்நிலையில விஜய் வந்து பழையபடி வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள வந்து காவேரி கிட்டயும், அதே மாரி அவங்க குடும்பத்துக்கிட்டயும் நெறைய முயற்சிகள் வந்து மேற்கொண்டுட்டு இருக்காரு. அத பார்க்கும்போது வந்து சாரதா செம டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த ஊர விட்டு போயிடணும். இதுக்கப்புறம் இங்க இருக்கவே கூடாது. இந்த பையன் தொல்ல தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. எல்லாரும் அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ வந்து கரெக்ட்டா நம்ம குமரன் நடிச்ச அந்த ம் வந்து ப்ரோகிராம் வந்து வீட்ல டிவில டெலிகாஸ்ட் ஆகுது. அப்பதான் தெரிய வருது, இந்த மாரி விஜயும் அந்த ப்ரோகிராமுக்கு வந்திருக்காரு. அப்படின்னு மனசு கஷ்டப்பட்டாருன்னு சொல்லிட்டு, அத பார்த்துட்டு குமரன் மனசு மாறுறாரு. விஜய் வந்து எனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு. இந்த ப்ரோகிராமுக்கே அவர் தான் காரணம். நான் இதில கலந்துக்கவே. கடைசியில அவரு இப்படி வந்து கண் கலங்கி நிக்கிறாரு. ஆனா விஜய் ரொம்ப பாவம். நான் தான் அவர வந்து கோவத்தில வந்து அடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசு கலங்கி போறாரு. அவங்க ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறாங்க, சமாதானப்படுத்துறாங்க. இந்த சூழ்நிலை இங்கே வந்து விஜய் வந்து அந்த ஃபங்ஷனுக்கு வந்து கண் கலங்கினத காவேரி நினச்சு பார்த்து மனசு கஷ்டப்படுறாங்க. விஜய் எட்டி பார்க்குறாங்க. விஜய் சாப்பிட்றதுக்கும், அதே மாரி சாப்பாடு செய்யறதுக்கும், அதுக்கப்புறம் அவங்க வேலையெல்லாம் செய்யறதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவருக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தங்கச்சிகிட்ட சொல்லி சாப்பாடு எடுத்துட்டு போய் குடுக்குறாங்க. அதே மாரி வந்து விஜய் வந்து கேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த சூழ்நிலை விஜய்க்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம ஆயிடுது. அதனால காவேரி வந்து பார்க்குறாங்க. என்ன எப்பவும் வந்து காலைல குட் மார்னிங் சொல்வாரு. அதே மாரி வளைய வளைய வந்துட்டுருப்பாரு. இன்னைக்கு ஆளே காணுமே! என்ன என்ன நடக்குது? ஒண்ணும் புரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. சரி போய் பார்க்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணாங்க, எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா விஜய் வந்து ரூம்ல படுத்துட்டுருக்காரு. ஆனா எழுந்தே வரல. ஒண்ணும் புரியல காவேரிக்கு. எதனால அவரு இன்னும் படுத்துட்டுருக்காரு? ஏன் வரல? அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் புரியாம ஜன்னல் வழியா எட்டி பார்க்குறாங்க காவேரி. அப்ப விஜய் வந்து அப்படியே வந்து தூக்கத்தில வந்து இரும்பிட்டே இருக்கிறது வந்து காவேரி பார்க்குறாங்க. விஜய்க்கு உடம்பு சரியில்லையே ஒரு வேளை. இப்ப என்ன பண்றது? ஐய்யய்யோ! யாராவது பார்த்துட்டா என்ன பண்றது? உள்ளேயும் போக முடியாதே! அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்க்குறாங்க. பார்த்தா யாருமே கிடையாது. காவேரி வந்து வேற வழி இல்லாம வந்து மனசு கேட்காம உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு விஜய பார்க்குறாங்க. விஜய தொட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அனலா கொதிக்குது. ரொம்ப பயந்து போயிடுறாங்க. விஜய் அப்படின்றாங்க. காவேரி வந்துட்டியா? அப்படின்றாரு. சரி நீங்க மாத்திரை போடலையா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்ல காவேரி என்னால எழுந்துக்க கூட முடியல. எனக்கு தான் யாரும் இல்லையே அப்படின்றாரு. உடனே வந்து விஜய் அப்படியே பார்க்குறாங்க. அவர் சொன்னோனே, சரி மாத்திரை போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சரி நான் உங்களுக்கு தண்ணி வச்சு கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை காவேரி உனக்கு எதுக்கு வீண் சிரமம், உங்கள் அம்மா பார்த்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். அதுக்கப்புறம் நாங்கள் தங்குறதே பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் நீ போ காவேரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. நானே எழுந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துக்க போகிறாரு. பார்த்தா கீழே விழ போகிறாரு. காவேரி வந்து தாங்கி பிடிக்கிறாங்க. அப்படியே வந்து 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. காவேரி தண்ணியும் மறக்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க விஜய. அடுத்து வந்து காவேரி வந்து சரி இங்கே உட்காருங்க சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. இங்கே பாருங்க இப்போ நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் இல்லையா, இப்போ நான் உங்களுக்கு வந்து தண்ணி வச்சு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் மாத்திரையும் கொடுக்குறேன். நீங்கள் போட்டுக்கங்க. இதெல்லாம் ஓகே தான். ஆனால் இதெல்லாம் உதவி பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து தப்பாலாம் நினச்சக்கூடாது என்னை பற்றி. நான் ஏன்டி உன்னை பற்றி தப்பாக நினைக்க போகிறேன்? நீ என் பொண்டாட்டி காவேரி. எனக்கு நீ செய்கிற இதில் தப்பா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் பக்கத்து வீட்டு பொண்ணா வந்து உங்களுக்கு உதவி செய்கிறேன் அவ்வளோதான். நீங்கள் தேவையில்லாமல் கற்பனைலாம் வளர்த்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஸ்டவ் பற்ற வைக்கிறாங்க. காவேரி ஒரு நிமிஷம் அப்படின்றாரு. நீ எனக்கு எதுவும் செய்வேனா காவேரி, முதல்ல கிளம்பு அப்படின்றாரு. அதை கேட்டு காவேரி அதிர்ச்சிடுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு. நீ கிளம்பு காவேரி, நான் சொல்கிறத கேளு. நீ என் பொண்டாட்டியா செய்கிறதா இருந்தால் செய். இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களாம் நான் செய்வேன். யாரோ ஒருத்தரா நான் செய்வேன்னா எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை காவேரி. ப்ளீஸ் இங்கேருந்து போயிடு. ரொம்ப தான் ஓவராக போயிட்டுருக்கீங்க. இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் செஞ்சு கொடுத்தா என்ன பிரச்சனை? அதுதான் நீ சொல்லிட்டல்ல. நான் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்து செய்கிறேன்னு சொல்லிட்டு, எனக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க ஹெல்ப் தேவையில்லை காவேரி அப்படின்னோடனே, அப்படியே பார்த்து முறைச்சிட்டு, எப்போ எக்கேடு கெட்டு போங்க எனக்கு என்ன வந்தது அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து காவேரிக்கு மனசே கேட்கல, தூக்கமே வரல. விஜய்க்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துகிட்டே இருக்காங்க. இதோட முடியுது.